என் செல்ல பிள்ளையே, இந்த அமாவாசை தினத்தில் உன்னை தேடி உன் குலதெய்வம் கருப்பன் வந்திருக்கிறேன். இந்த கருப்பன் சொல்வதை முழுமையாக கேட்பாயா என் தங்கமே? அலட்சியப்படுத்தாமல் பதிவை முழுமையாகவும் அமைதியாகவும் கேள் என் பிள்ளையே. இதை கேட்டு முடிக்கும் அந்த நொடியே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும். அது உனக்கானதாக இருக்கும். என் செல்ல பிள்ளையே, நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயே, அந்த மனமாற்றம் உனக்கு நிகழத்தான் போகிறது. உன்னுடைய மனம் குளிரப் போகிறது. நம்ப முடியவில்லையா? சொல்கிறேன் கேள். ஒவ்வொரு முறை நீ விளக்கேற்றும் பொழுதும் அந்த விளக்கை சுற்றியுள்ள எதிர்மறைகள் ஒவ்வொன்றாக விளக்கப்படுகிறது. தீப ஜோதியில் உள்ள நேர்மறை சக்தி அங்கு பரப்பப்படுகிறது. எதிர்மறை சக்திகளோடு விளக்கேற்றுபவர்கள் மனதில் உள்ள அங்கீகாரம், ஆணவம், அகங்காரம், பதற்றம், பயம் போன்ற எல்லா எதிர்மறை விளைவுகளும் சேர்ந்தே எரிக்கப்படுகிறது. எனவே விளக்கேற்றும் வீடுகளில் ஒரு தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும். உன் வீட்டில் நீ ஏற்றும் விளக்கும் உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், துயரங்கள், சிக்கல்கள் என்ற எல்லா தடைகளும் எரிக்கப் போகிறது. இல்லாமை என்ற சொல் இனி உன் வாழ்க்கையில் இல்லாமல் போக போகிறது. உனக்கான ஒரு அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது. என்னை நம்பு என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அதை நான் விரைவில் நிகழ்த்தப் போகிறேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது. இதை கேட்கும் இந்த நொடியிலிருந்தே பல மனமாற்றங்கள் நடக்கப் போகிறது. நம்பிக்கை இழந்து சோகத்தோடு இருக்கும் உன் மனதில் புது மனமாற்றம் ஏற்பட போகிறது. அதற்கான சில நிகழ்வுகளும் நடக்கப் போகிறது. உனது மனதில் மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாயே அந்த இடத்தில் இருந்தும் நல்ல பல மனமாற்றங்கள் ஏற்பட போகிறது. மாற்றங்கள் வந்துவிடாதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்தாயே, அந்த ஏக்கங்கள் இனி உனக்கு தீரப் போகிறது. தினமும் நீ என்னிடம் செய்யும் பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அதற்கான பலனை இன்று முதலே உனக்கு நான் தரப்போகிறேன். நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்காக நடத்தி தரப்போகிறேன். அதை விரைவாக நடத்தி கொடுப்பது உன்னுடைய அப்பா என்னுடைய பொறுப்பு. கஷ்ட காலத்தையும் சோதனை காலத்தையும் கடந்து வந்த நீ எப்பொழுதும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் இறுதி வரை இருக்கும் என்று நீ நினைத்து விடாதே. இதைவிட மிகச் சிறப்பானது உன்னை நோக்கி வர காத்திருக்கிறது. வாழ்க்கையில் நாணயத்தில் இருப்பது போல இரு பக்கம் இருக்கும். அதில் ஒரு பக்கத்தில் தான் உனக்கான மகிழ்ச்சி இருக்கும். உனக்கான நேரம் வரும் வரை உனது பக்கத்திற்காக நீ காத்திருக்கத்தான் வேண்டும். இத்தனை நாளாக நீ காத்திருந்து விட்டாய். இனி நீ வேண்டிய பக்கம் உனக்காக வரப்போகிறது. நீ மீண்டும் மீண்டும் உன்னை காக்க வைக்கிறேன் என்று வருந்தாதே என் பிள்ளையே. நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்களை உனக்கு கிடைக்கச் செய்யத்தான் இத்தனை நாட்களாக உன்னை நான் காக்க வைத்தேன். உன்னுடைய பல நாள் கவலைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. நீ நினைத்ததை நினைத்தபடியே நான் நடத்தி தரப்போகிறேன். நீ எதிலும் தோற்று போக மாட்டாய். எனது குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரமும் கிடையாது. பிள்ளையான உன்னை நான் ஒருபொழுதும் வெறும் கையோடு அனுப்பிவிட மாட்டேன். நல்ல பல மாற்றங்களை நீ உணரப்போகிறாய். உன் மனதிலும் மாற்றங்கள் உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கையிலும் பெரும் மாற்றம் உண்டாகும். நல்ல பிற செய்திகளை நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து பெறப்போகிறாய். நீ எதை எண்ணி இத்தனை காலம் காத்திருந்தாயோ, இனி ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அது அப்படியே உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறியதற்கு பின் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் பார்க்கத்தான் உன்னுடைய அப்பா நான் காத்திருக்கின்றேன். உன்னுடைய முகம் மலர்ந்து உன்னுடைய முகத்தில் உள்ள மகிழ்ச்சியை பார்ப்பதற்காகத்தான் இப்போது இந்த கருப்பனின் முதல் வேலை.
நீ கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இரு. நல்லதையே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதையே நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய தந்தையான என் மனது எப்பொழுதும் உன்னை சுற்றியே இருக்கின்றது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது நீ இனி எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் பிள்ளையே. உனக்கு உறுதுணையாக இருப்பது இந்த கருப்பன் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் ஒரு முறை அப்பா என்று நீ சொல்லிவிடு. தக்காக உன் எதிரிகளையும் ஓடோடி விரட்டுவேன். யார் ஒருவரின் மனதில் ஏற்படும் கஷ்டங்களுக்கும் நீ காரணமாக ஒரு பொழுதும் இருந்து விடாதே என் பிள்ளையே. நீ தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தால் உனக்கான காரியங்களை நான் உனக்காக செய்து தருவேன். வாழ்க்கையில் நிதானம் இல்லாத மனிதர்கள் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் அது ஒன்றுக்கும் பயனில்லாமல் ஏதாவது ஒரு வழியில் அழிந்து போய்விடும். அதற்காகத்தான் நீ எப்பொழுதும் நிதானத்தோடு நடந்து கொள், நிதானத்தோடு பேசு என்று உன் அப்பா நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். தேவையில்லாத ஒன்றை நீ மனதில் சுமந்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடும். எனவே எப்பொழுதும் தேவையான எண்ணங்களையும் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் எப்பொழுதும் யோசித்துக் கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களையும் மட்டுமே யோசித்து வாழ ஆரம்பி. நிச்சயம் நிம்மதி உனக்காகத்தான் இருக்கும். இந்த உறவு ஆனாலும் கண்ணாடி போல் இருக்க வேண்டும் அல்லது நிழல் போல் இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்ணாடி பொய் சொல்லாது, நிழல் உன்னை விட்டு பிரியாது. எப்பொழுதும் உண்மையை மட்டுமே பேசும் உறவுகள் உன்னுடன் இருந்தால் உன்னை விட கொடுத்து வைத்தவர்கள் இவ்வுலகத்தில் வேறு யாரும் இல்லை என் பிள்ளையே. நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்து விஷயங்களும் உன்னுடைய கைகளில் சுலபமாக வந்து கிடைக்கப் போகிறது. வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல. உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வருவதற்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதித்து வைத்திருக்கின்றாய் என்பதுதான் முக்கியம். அதில்தான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என் பிள்ளையே. நீ உதிக்கும் ஒரு புன்னகைக்கு உலகத்தையே மாற்றி அமைக்கும் சக்தி இருக்கும் என்பதை உன் அப்பா நான் உனக்கு நிச்சயம் கொடுப்பேன். என்றால் உன்னுடைய புன்னகைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் அத்தகைய பெரிய சக்தி இருக்கிறது. எத்தனையோ தானம் தர்மம் செய்தாலும் உனக்குள் இருக்க வேண்டியது நிதானம். உண்மையாக இருந்தாலே வாழ்க்கையில் பல தடைகளை கடந்து விடலாம். என் பிள்ளை நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பதுதான் அப்பாவிற்கும் சந்தோஷம். அதற்கான வழிகளை நான் நிச்சயம் உருவாக்குவேன். செல்ல பிள்ளையே, யாருடைய மனதையும் புண்படுத்தாத நீ பிறரால் புண்படுத்தப்படுகிறாய். தெரியாமல் கூட பிறரை ஏமாற்றாத நீ பிறரால் ஏமாற்றப்படுகிறாய். யாரையும் கஷ்டப்படுத்தாத நீ பிறரால் கஷ்டப்படுகிறாய். இவ்வித அனுபவங்கள் உன் மனதை பலப்படுத்த வேண்டுமே தவிர பலவீனப்படுத்திவிடக் கூடாது. மனதை பலப்படுத்தக்கூடிய சோதனைகள் வரும்பொழுது அதனை தைரியமாக எதிர்கொண்டால் உன் மனம் பலமாக மாறிவிடும். ஏற்றுக்கொள்ள சங்கடப்பட்டால் மனம் பலவீனமாகிவிடும். எனவே எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்த்து போராடு என் பிள்ளையே. உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபொழுது மறந்து விடாதே. எப்பொழுதும் உன் தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிடாதே. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உழைப்பும் முயற்சியும் தான் உன் வாழ்க்கைக்கான அடித்தளம். அதை ஒருபொழுதும் யாருக்காகவும் கைவிட்டு விடாதே என் பிள்ளையே. சோம்பிக்க தயாராக இரு. ஒரு மனிதரின் வாழ்க்கையும் அவரின் எண்ணப்படிதான் நடக்கும். எனவே நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு என்றுமே நல்லதாகவே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.